ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம். அரசியலில் ஒரு பூகம்பம், அதாவது ஃபெங்கல் புயல், அதோட பாதிப்புகள் எப்படி ஒரு 4 டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு இதாக்குச்சோ, நேற்று நடந்த எனக்கு எல்லாத்துக்கும் மாணவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் பயங்கரமான ஸ்பீச் கொடுத்துருந்தார் தளபதி விஜய் அவர்கள். மத்தியில் ஆளுகிற கட்சிக்கு எதிராகவும் தமிழகத்தை ஆளுகிற கட்சிக்கு எதிராகவும் பேசியிருந்தார். அது போக பார்த்திங்க அப்படின்னா, அதில் நிறைய தலைவர்கள், கட்சிக்கு அற்பாற்பட்டு நிறைய சோசியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுகிற நிறைய தலைவர்கள் கலந்துருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக அழகாக புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன பேசணுமோ அந்த விஷயங்களை பேசிட்டு போயிட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் யாருன்னே தெரில. எனக்குமே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அவரையே நான் அடையாளம் காண முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவரை தெரியாது. அவர் எந்த கட்சியில் இருக்கார், அவர் என்னவா இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமான பேச்சு. கிட்டத்தட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கட்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அதாவது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் என்ன பேசணுமோ அதை தாண்டி அங்கே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஆளுங்கட்சிகளை குறை சொல்லுகிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் அவர் யார் என்னன்னுலாம் தெரியல. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அவருடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பயங்கரமாக போல்டாக பேசுகிறார். பிறப்பால் யாரும் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு உதயநிதி அண்ணன் அவர்களை மிக நேரடியாக அவர் தாக்குறாரு. பல விஷயங்கள் அவர் பேசுகிறாரு. அவர் கடைசியில் நான் அதை செக் பண்ணுறப்ப பார்க்குறோம், விடுதலை சிறுத்தை கட்சியில் அவர் இருக்கிறார். பயங்கரமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக ஆதரவாக பேசி கொண்டிருந்தார். பயங்கர ஒரு வீரியத்தோடு கூட பேசினார். ஏன்னா நாம் பார்க்குறோம், நிறைய தலைவர்கள் அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்ட நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு எவ்வளோ தூரம் கண்ணியமாக இருக்கும் என்று இவரும் மிக அழகாக தான் பேசினார். ஆனால் ஆளுகிற கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் கேள்வி கேட்டார். அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. சரி, இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிது, தலைவர் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த மார்ட்டின் லாட்ரி ஓனரோட பையன் அப்படின்ட்டு. லாட்ரினால் இன்றைக்கி டாஸ்மாக்னால் எத்தனை பேர் அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்து டெய்லி சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு பழக்கத்துக்கும் அடிமை இல்லாதவங்க கூட இந்த லாட்ரிக்கு அடிமையாக இருந்தாங்க. நிறைய பேர் தங்களுடைய சொத்தை அழிச்சாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த லாட்ரியை நம்பி நிறைய பேர் தன்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் ஏன் பேசுகிறேன்னா, லக்கி பாஸ்கர் படம் வேறு நேத்தம் நேரத்தை தான் பார்த்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. இவருடைய தந்தை ஒரு அரசியலில் ஒரு 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 மக்களுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு அவருடைய பையன் எவ்வளோ தூரம் பேசுகிறாரு வைக்கிறாரு அப்படின்னா கூட பெரிய விஷயமாக நம்ம ஏற்றுக்கலாம், வச்சுக்கலாம்.
இவர் வந்து பரவாயில்ல, நல்ல விஷயங்கள் தான் பேசுகிறாரு. அண்ணல் அம்பேத்கர் மேல் உள்ள நிறைய விஷயங்கள் பேசினார், வச்சார். பட் குறிப்பாக இந்த நூல் வெளியீட்டு விழா வந்து பார்த்திங்க அப்படின்னா, விகடன் குடும்பம் அவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இதை ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக கொண்டு போய் கடைசியில் வந்து இது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை இல்லாமல் ஆளுங்கட்சியை குறை சொல்லி அந்த தேர்தல் டைமில் நடக்கும் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மாதம்தான் தேர்தல் இருக்குது. அப்போ அந்த தேர்தலுக்கு மீட்டிங்கில் அவங்க இதை செய்யலை, அவங்க அதை செய்யலை அப்படின்னு சொல்லி கட்சிகளிடையே குறை பேசி கொண்டு இருக்கிற ஒரு பேச்சுகள் அங்கே அடிபட்டது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே தான், அவர்கள் ஒரு சாமானியனுடைய குரலை சொல்கிறாங்க. பட்டு இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பதவிக்கெல்லாம் வரல. அங்கே உள்ள தலைவர்களாக எல்லா தலைவர்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு மக்களுக்காக போராடி, தமிழுக்காக போராடி, சில நல்ல விஷயங்களுக்காக போராடி இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இத்தனை வருஷமாக இருந்து எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசுகிறாங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நம்முடைய பார்வையில் கொஞ்சம் உன்னிப்பு இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் உள்ளவங்க தான் படித்தவங்க அதிகமாக இருக்கிறாங்க. இன்னொன்று, இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. அதிகமாக டாக்ஸ் பே பண்ணுறவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. சரி, நார்த் இந்தியா தேசிய கட்சிகள் ஆளுகின்ற பகுதியில் நிறைய பகுதிகள் நம்ம பார்க்க முடியுது. நிறைய பகுதிகளில் வேலைவாய்ப்பு சுத்தம் கிடையாது. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சவுத் இந்தியாவை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம எந்த விஷயத்தில், இந்த திராவிட கட்சிகள் ஆண்டு எந்த விஷயத்தில் நம்ம கம்மியாக இருக்கோம்? ஏதாவது ஒரு விஷயத்தில், இல்லை இது பண்ணாங்க அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னொரு பகுதி மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது ஓகே, திராவிட கட்சிகள் ஓகே தான், ஆனால் வாரிசு தொடர்ந்து வந்து வாரிசு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுமே வந்துட்டு நேற்று நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா, வேங்கை வயலில் நடந்த அந்த விஷயத்துக்கு இன்னமும் வந்து உரிய நியாயம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியை தாக்கி பேசினார். அந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் பிறப்பால் வந்து முதலமைச்சருடைய பையங்கிறதுனால அவருக்கு முதலமைச்சர் வந்து பதவி கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். சரி, ஓகே, இன்றைக்கி இப்படி பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயங்களுக்கு வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். யார் வந்து பிறப்பால் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கா? எல்லாரும் கட்சியிலிருந்து கஷ்டப்பட்டு தேர்தல் நேரங்களில் மக்களை சந்தித்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சு மக்கள் ஓட்டு போட்டால் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படி தான் எல்லாம் ஆகியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப யார் வந்து முதலமைச்சர் ஆகியிருக்கான்ற மாதிரி அவருடைய ஒரு கோபமான ஒரு பதில் அடி கொடுத்துருந்தார்.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் கடைசியில், இந்த புத்தகம், அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு அவருக்கு வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக பேசியிருந்தார் அண்ணன் தொல் திருமா அவர்களை பற்றி. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கூட்டணி கட்சிகளோட அழுத்தத்தினால அவர் வர முடியாமல் இருந்திருக்கலாம், இருந்தாலும் அவருடைய எண்ணமும் இங்கே தான் இருக்கும், அவர் என்னிடம்தான் இருப்பார்ன்ற மாதிரி உள்குள்தாக ஒரு சில விஷயத்தை பேசியிருந்தார். அதுக்கு தக்க பதிலடியாக விசிக தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் மிக அழகாக பதிலடி கொடுத்திருந்தார். கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கறதுனால எங்கள் கட்சிக்கு பலன் இல்லாமலாம் போகலை, நாங்கள் பலவீன கட்சியெலாம் கிடையாது. இந்த புத்தக வெளியீட்டு விழா ஒரு கட்சியை சார்ந்த விழாவாக மாறும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை முன்கூட்டியே தெரிந்ததுனால, நான் யூகித்து அறிந்ததுனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி ஒரு தக்க பதிலடியை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொன்ன விஷயம் உண்மை அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குற உங்களாலும் ஏற்றுக்க முடியும், என்னாலும் ஏற்றுக்க முடியும். அங்கே நடந்த ஒரு விஷயம், அண்ணல் அம்பேத்கர் உடைய எல்லாருக்கும் மாணவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழா. அங்கே நாம் பேசக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் கட்சியை சார்ந்து பேசாமல், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு, இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு அவர் செய்த விஷயங்களை பட்டியலிட்டு நாம் பேச வேண்டும். ஆனால் அங்கே நடந்தது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியது மிகவும் கொஞ்சம். ஆனால் ஒரு சார் கட்சி ஏன் நந்து அது ஒரு கட்சி மீட்டிங் மாதிரி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து சமூக வலைதளங்களில் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஓகே, அண்ணன் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், ஏன்னா அண்ணன் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப நாம் அந்த ரசிகர்களுக்கு எவ்வளோ தூரம் முன்மாதிரியாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் முன்மாதிரியாக, கண்ணியமாக, அழகாக, ஒரு சாமானியனுடைய குரலாக அவருடைய குரல் அந்த மேடையில் ஒலித்தது. ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, அது ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கட்சி மீட்டிங் மாதிரியும், ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிர்த்து பேசுகிறார். தேர்தல் நாட்களிலே எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுவதைப் போலவும், குறை சொல்லி பேசுவதைப் போலவும் பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இது புத்தக வெளியீட்டு விழாங்கிறது எல்லாருக்குமே அறிஞ்சது. ஓகே, இன்னொரு விஷயம், கனிமொழி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், நான் இன்னும் மெத்தனமாக சொல்கிறேன், திமிராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 200க்கு 200 இல்லை 234 நாங்கள் ஜெயிப்போம், மக்கள் எங்கள் நலத்திட்ட உதவிகளை அறிஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற பணிகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், இந்த ஆட்சியோட சிறப்பை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் 40க்கும் 40 பெறுவோம். இருமாப்படம் சொல்கிறேன், 234க்கும் 234 பெறுவோம். 200 என்ன, 234க்கு 234 பெறுவோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எதற்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்கன்னா, அண்ணன் தளபதி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ரொம்ப இருமாப்பாக வந்துட்டு 200க்கு 200 எடுப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் செய்கிறது கிடையாது, பேருக்கு வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து இந்த மழை நேரங்களில் வந்து மக்களோடு நின்று மக்களாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, நம்மளாலையும் அதே மாதிரி நம்மளாலும் இந்த மாதிரி சம்பிரதாயத்துக்காக போய் மக்களோட மக்களாக நின்று ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகள் போய் சேர்வதில்லை.
மக்களுக்கு தேவையான விஷயங்கள் போய் மக்களுக்கு சேர்வதில்லை, மக்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க, இந்த திமுக ஆட்சி வந்து கண்டிப்பாக உடையணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தார். அதற்கு பதிலடியாகத்தான் அக்கா கனிமொழி அவர்கள் மிக அழகாக அவருடைய செயலிருந்து பேசியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வருகிற 2026 தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு நடக்க வேண்டிய ஒரு தேர்தல் அலை, தேர்தல் சூறாவளி ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மக்களை விழித்து கொள்ளுங்கள். இங்கே கூட்டணி அமைய போவதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ட்விஸ்ட்டு அமைய போகுது. கூட்டணி கட்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி கட்சிகள் இருக்காது. பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும். எதிரும் புதிருமான ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்து கொண்டிருக்கிற சிறு சிறு கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறார்கள். அதுபோக மத்தியில் எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸும் கூட தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட சமீப நாட்களிலே அவர்களுடைய ஒரு நட்பிலே கொஞ்சம் சலசலப்பு இருக்கிறது. இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது என்ன நடக்க போகுதுங்கிறதுனா, தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட பயணித்து கொண்டிருக்கிற ஒரு சில கட்சிகள், இவைகளெல்லாம் கூட்டணி கட்சிகளாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இங்கிட்டு ஒரு பக்கம் கொளுத்தி போட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சைடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் மிகவும் சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்கிறார், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 2026 தேர்தல் களம் பயங்கரமாக சூடுபிடிக்க போகுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழாவின் மூலமாக ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த வார்த்தை போர் தொடங்கும். மாநாட்டிற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமாக சரவெடியாக வெடித்திருக்கிறார் ஆளுங்கட்சிக்கு எதிராக. ஆளுங்கட்சியும் அவருடைய கேள்விகளுக்கும் பயங்கரமாக பதிலளித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யார் பக்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அரசியலுங்கிறது, இந்த பாலிடிக்ஸுங்கிறது அரசியலில் உள்ளவங்க மட்டும் இல்லை, சாமானியனான மக்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கணும். சின்ன விஷயத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் யோசிச்சு செய்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் இந்த மந்த்து வந்து ஒரு லோன் எடுக்கிறேன், நெக்ஸ்ட்டு மந்த்து நான் ஒரு இஎம்ஐ கட்டணும்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க. 1 மந்த்துக்கு முன்னாடியே இத்தனாந்தேதி லோன் எடுப்பாங்க, நம்ம முதல் நாளே வந்து என்ன பண்ணிடணும், அமௌண்ட்டை பேங்க்கில் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடணும். பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாமல் பெனால்ட்டி கட்டுற மாதிரி வந்துடும் சொல்லிட்டு நம்ம முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ட்டு இது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ண. இந்த பாலிட்டிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் திடீர்னு ஏன் ஒரு புது கட்சி உருவாகணும்?
திடீர்னு ஏன் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருக்கிற இளைய தளபதி அவர்கள் ஏன் திடீர்னு ஏன் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மாநாட்டை நடத்தி தற்போது ஒரு ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பேசுகிறாரு? ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் மௌனம் காக்கிறாங்க? பிஜேபி ஏன் அமைதியாக இருக்குது? பிஜேபி வருகாலங்களில் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க? காங்கிரஸ் திமுகவோட உறவில் சில சலசலப்பு இருக்குது. விசிகாவும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து 2026 தேர்தலை சந்திக்குமா? இல்லை பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து, திமுகவும் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்து 2026 தேர்தலை சந்திக்குமா? காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் அல்லது காங்கிரஸும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து வருகின்ற 2026 தேர்தலை சந்திக்குமா? இந்த மாதிரி கேள்விகளை உங்களுக்குள்ளாக எழுப்பி கொண்டே இருங்கள். ஆனால் தேர்தல் ஒரு பக்கம் வரட்டும், ஆனால் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல கடன்பட்டிருக்கேன். எந்த தேர்தல் வந்தாலுமே ஜெயிக்கிறது ஆளுங்கட்சி, தோக்கிறது நீங்கள். அதை முதல்ல வச்சுக்கோங்க. கட்சி இன்னொரு பக்கம் இருக்கட்டும், அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சிறந்த அரசியல்வாதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கட்சியே தவிர நீங்கள் இப்போ எந்த கட்சியை கூட நீங்கள் ஆதரவிச்சுட்டு இருக்கலாம், எந்த கட்சியை கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் தேர்தலில் நீங்கள் ஓட்டு போடும்போது உங்கள் தொகுதியில் 4 பேர் நிற்கிறாங்கன்னா, அந்த 4 பேரில் இவர் பரவாயில்ல, இவர் ஓகே, இவர் மக்களுக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு தோணல, அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அவர் எந்த கட்சின்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காத கட்சியாக கூட இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இவர் வந்தால் நம்முடைய தொகுதிக்கு ஏதாவது செய்வார், இவர் வந்தால் நம்முடைய தொகுதிக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது எந்த கட்சியாக இருந்துட்டாலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் அந்த நபருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. சரி, ஓகே. இது எதனால் நான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு அரசியலை மக்களால் மட்டுமே உருவாக்க முடியும். அது எவ்வளோ தூரம் நீங்கள் இது பண்ணாலும் வச்சாலும் மக்கள் நினச்சாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மக்கள் நினைக்கிறது என்ன, அது ஒரு செகண்ட் தான். இந்த ஒரு செகண்ட் கிளிக் பண்ணுற ஒரு செகண்டு யோசித்தாங்கன்னா அரசியல் ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசியலாக மாறும். இப்படிலாம் போய் உட்காந்துட்டு மாற்றி நம்ம கூற சொல்லணும் அவசியமே. ஒரு நேர்மையான அரசியல்வாதியை நம்ம உருவாக்கிடலாம். சரி, ஓகே. நேர்மையானவங்களுக்கு எங்கே சீட்டு கிடைக்காது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அரசியல் என்பது மக்களுக்கானதாக இருந்தது. தன்னுடைய சொத்தை கூட விற்று மக்களுக்கு நலத்திட்ட பதவிகளை காலத்தில் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா ஓமந்தூர் ரெட்டியார், முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி அவர்கள், கக்கன் அவர்கள், இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தன்னுடைய ஐயா அரசியல்வாதி இல்லை, ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய சொத்துக்களை
மக்களுக்கு, அதாவது சொத்துக்களை விற்று மக்களுடைய நலங்களுக்கு, நலத்திட்டங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இருந்த அரசியல் எவ்வளோ தூரம் பியூர். இப்போ நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எந்த மாதிரி அரசியல்வாதிகளை நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது, அந்த மாதிரி யாருமே கிடையாது. ஆனால் ஒன்று உண்டு, அதில் யார் பெஸ்ட்டு, அதில் யார் இப்போ 4 பேர் நிப்பாட்டுறாங்கன்னா 4 பேரில் யார் நம்ம மக்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தோணும். அவங்கள எந்த ஒரு கட்சியும் பார்க்காம செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த தொகுதியில் அவங்க செய்கிறத செய்வாங்க. இதுதான் ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கக்கூடிய ஒரு படி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகணும். எடுத்த உடனேலாம் ஊழலை ஒழிச்சிட முடியும், இது பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தமிழகம் எந்த விதத்தில் நாம் குறைந்திருக்கிறோம், நாம் எந்த விதத்தில் பின்தங்கி இருக்கிறோம், இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செய்த கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்திருக்கிறது. அதில் நம்ம எந்த விஷயங்களில் நம்முடைய வளர்ச்சி இப்படி இருக்குது, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. எது பெஸ்ட்டுங்கிறத யோசித்துட்டு உங்களுடைய முடிவு உங்கள் கையின் நுனியிலே. ஸோ வருகின்ற 2026 தேர்தலில் நீங்கள் ஒவ்வொரு கட்சியாக பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் இந்த கட்சிக்கு தான் போட போகிறேன், இந்த கட்சிக்கு தான் நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் நான் தலைவிடுதலை, எனக்கு எந்த ஒரு இது கிடையாது. ஆனால் ஒரு நேர்மையற்ற ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும், ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எந்த ஒரு கட்சியும் பார்க்காம அந்த தொகுதியில் போட்டியிடுகிற இந்த 4 பேர் 5 பேரோ 6 பேரோ இவங்க மக்களுக்காகவும் செய்வாங்க அப்படின்னு சொன்னதில்ல, அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. அதுதான் உன் எதிர்கால அரசியலை மக்களுக்கான அரசியலாக மாற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னுடைய கருத்துக்களையும் பலருடைய அவங்களுடைய கருத்துக்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பொதுவான ஒரு உரையாடலாம் எடுத்துக்கோங்க. இது யாருக்கும் ஆதரவாகவோ யாருக்கு எதிராகவோ கிடையாது. இது நமக்கான ஒரு பொது உரையாடல் என்று எடுத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். 2020 தேர்தல் என்னோட அந்த பிரச்சாரம் இன்றைக்கி நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ மக்களுக்கானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படட்டும். பார்ப்போம். பாய்.